ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரிஞ்ச இந்த சிவப்பு நிற ஒற்றை இதழ் செம்பருத்தியை பற்றி பார்க்கலாங்க. மோஸ்ட்லி எல்லோருக்குமே இந்த செடியை பற்றி நல்லாவே தெரியும். அதோட யூசஸ் பற்றியும் வளர்க்குறத பற்றியும் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸாக இருக்குங்க. செம்பருத்தியில் பல கலர்ஸும் நிறைய ஹைப்ரிட் வெரைட்டியும் இருக்குது. ஆனால் நாம் இந்த நாட்டு செம்பருத்தியை பற்றி மட்டும் பார்க்கலாங்க. இந்த செடியோட தாவரவியல் பெயர் ஹைபிஸ்கஸ் ரோசோசினென்சிஸ். இது ஆசியாவை தாயகமாக கொண்டதுங்க. இந்த செடிக்கு நல்ல சூரிய ஒளி தேவை. தண்ணீர் தேவைக்கு ஏற்ப ஊற்றிக்கலாங்க. செம்பருத்தி செடியை தொட்டியிலையோ அல்லது தரையிலையோ வச்சு வளர்க்கலாங்க. தொட்டியில் வச்சு வளர்க்குறதா இருந்தால் 12லேருந்து 15 இன்ச் பாட்டு போதுமானது. பாட் மிக்ஸுன்னு பார்த்தா செம்மண், மணல் அல்லது கொக்கோபித்து, மண்புழு உரம் இவை கலந்த கலவையாக இருந்தால் செடி நல்லா வளருங்க. இந்த செடி வருடம் முழுவதுமே பூக்கும் தன்மை கொண்டது. ஸ்டெம் கட்டிங் மூலம் ரொம்ப நல்லாவே இதை ஈஸியாகவே ப்ராபகேட் பண்ணலாங்க. அப்பப்போ செடியை ப்ரூன் பண்ணி விட்டோம்னா நிறைய பக்க கிளைகள் பூக்கள் அதிகமாக பூக்கும். செடி நல்லா செழித்து வளரணுன்னா மண்புழு உரமோ அல்லது ஆட்டு இல்லைன்னா மாட்டு எரு போன்ற இயற்கை உரமோ 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி கழுவிய தண்ணீர், காய்கறி கழுவிய தண்ணீர், அப்புறம் முக்கியமாக வாழைப்பழ தோல் கரைசல் இவற்றையெல்லாம் அப்பப்போ கொடுக்கும்போது செடி நல்லா செழிப்பாக வளர்கிறதோட நிறையா பூக்கவும் செய்யுங்க. சம்டைம்ஸ் மொட்டுக்கள் பூக்காமல் அப்படியே உதிர்ந்துடும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா எப்சம் சால்ட் 1 ஸ்பூன் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அதையே மண்ணிலையும் ஊற்றலாம். இந்த செம்பருத்தியை அதிகமாக தாக்குறது மாவு பூச்சிகள் தாங்க. இதை தவிர்க்க வாரம் ஒரு முறை வேப்பெண்ணெய் கரைசலோ அல்லது மீன் அமிலமோ தெளிக்கலாம். இந்த செடியோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாங்க. செம்பருத்தி பூக்கள் இதய ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லதுங்க. இதன் இதழ்களை கொண்டு தேநீர் தயார் பண்ணி குடிக்கலாம். இது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுறதுங்க. இதன் இதழ்களை கொண்டு ஜாமு, ஜூஸு மற்றும் இயற்கை நிறமூட்டிகளும் தயார் பண்ணுறாங்க. செம்பருத்தி பூவை தலைமுடி காப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். தலைக்கு தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போது இந்த பூவையும் பயன்படுத்துகிறாங்க. இது தலைமுடி உதிர்வை தடுத்து தலைமுடி வளர்ச்சிக்கு துணை புரியுதுங்க. இதோட இலைகளை அரைத்தோ இல்லைன்னா சுடுதண்ணீரில் போட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதிலிருந்து கிடைக்கிற ஜூஸையோ தலைக்கு ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜூஸ் ஒரு சிறந்த கண்டிஷ்னர். அதோட டேண்ட்ரஃபும் கட்டுப்படுத்துதுங்க. இந்த பூக்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் இந்த டீயை நம்ம குடிக்கும்போது மூளையின் செல்களை அது பாதுகாத்து முதுமையில் ஏற்படும் மறதி நோயை தடுக்குதுங்க. இந்த பூக்களை பறித்து அப்படியே சாப்பிட்லாங்க. மெக்சிகோ போன்ற நாடுகளில் இந்த பூக்களை உலர்த்தி அந்த இதழ்களை ஒரு சுவையான உணவாக சாப்பிட்றாங்க. இதை சர்க்கரையோடு ஊற வைத்து கேண்டி போலவும் செஞ்சு சாப்பிட்றாங்க. இந்த பூ மலேசியா நாட்டுடைய தேசிய மலருங்க. பண்டை காலத்தில் இந்த பூக்களின் இதழ்களை யூஸ் பண்ணி பிளாக் லெதர் ஷூஸ்க்கெலாம் பாலிஷ் போடுவாங்களாம். அதனால தான் இதை ஷூ ஃப்ளார்னு கூட சொல்லுவாங்க. இந்திய கலாச்சாரத்தில் இது புனிதமான ஒரு மலராக கருதப்படுதுங்க. வழிபாட்டுக்கு இந்த பூவெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைங்க. செருப்பு பாலிஷ் போடுறதுலேருந்து இதய ஆரோக்கியம் வரை பல நன்மைகளை தருதுங்க. உங்கள் வீட்டிலையும் இந்த அதிசய செடியை வளர்க்க மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.